புக்கு அந்த பில்டிங் முன்னாடி இருக்கு. ஆனா அந்த பில்டிங்ல தமிழ் இல்ல. சம்பந்தமே இல்லாம சித்தி அந்த பில்டிங்ல வேலை பேசுறதுக்காக அங்க வந்திருக்காங்க. ஒண்ணுமே புரியலையே, இப்படி கூட நடக்குமா? அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அக்காவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது தானே? ஆத்தியா, நீ முதல்ல அழறத நிறுத்து. அப்பாவை நம்புற இல்ல, நம்ம கண்டிப்பா அக்காவை கூட்டிட்டு தான் வீட்டுக்கு போறோம். ஹலோ ஹலோ, சொல்லு கணேஷ். ஆதி, உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சா? தமிழோட திங்ஸ் வேற ஏதாவது ரோட்ல கிடைச்சதா? ஆமா கணேஷ், நமக்கு தமிழ் ஹெல்ப் பண்றதுக்காக தான் அவளோட ஐடி கார்டு, கண்ணாடி, அவளோட ஸ்கூல் புக்ஸ், இது எல்லாத்தையும் அவளை கடத்திட்டு போன வழியில போட்டுக்கிட்டே போயிருக்கா. நானும் அதை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு பில்டிங் உள்ள போயிட்டேன். ஆனா அங்க தமிழ் இருக்கிறதுக்கான எந்த அடையாளமும் இல்லை. நானும் தமிழ் எங்க இருப்பான்னு தெரியாம இந்த ஏரியா ஃபுல்லா அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னே சுத்தமா புரியல. ஆதி, நானும் இங்க செக் போஸ்ட்ல தரோவா செக் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ வரைக்கும் நுங்கம்பாக்கத்தை விட்டு அந்த மாதிரி வேன் எதுவும் இன்னும் வெளியே வரல. அப்படி வந்த வேன்லயும் தமிழ் இல்ல. என்னோட மனசுக்கு தமிழை இன்னும் நுங்கம்பாக்கம் ஏரியாக்குள்ளதான் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க. அதுவும் ஸ்கூல் இருக்கிற அந்த ஏரியா பக்கத்துலதான் தமிழ் எங்கேயோ இருக்கா. கணேஷ், இப்போ வரைக்கும் தமிழை கடத்தினவங்க பணம் கேட்டு எனக்கு போன் பண்ணவே இல்லையே. ஆதி, நீ இப்படி யோசிச்சு பாரு. குழந்தைய கடத்தினவங்க உனக்கு போன் பண்ணாம பாரதிக்கு போன் பண்ணி இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குல்ல. குழந்தைக்கு சம்பந்தப்பட்டவங்க யாருன்னு தமிழை கடத்தினவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நான் இந்த கோணத்துல யோசிக்கவே இல்லையே. ஆதி, குழந்தைய கடத்தினவங்க கண்டிப்பா பாரதிக்கு போன் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயத்தை யாருக்கிட்டயாவது சொன்னா குழந்தைக்கு பிரச்சனைன்னு சொல்லி மிரட்டி இருப்பாங்க. பாரதியும் பிரச்சனைக்கு பயந்துகிட்டு உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க. உனக்கு கால் வரலனா கண்டிப்பா பாரதிக்கு அவங்க போன் பண்ணிருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. நீ உடனே பாரதிக்கு கால் பண்ணி விசாரி. நான் உடனே நுங்கம்பாக்கம்ல இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்றேன். பழைய பில்டிங்கு, புது பில்டிங்கு, எந்த இடம் விடாம ஃபுல்லா செக் பண்ண சொல்றேன். எல்லாரையும் ரவுண்ட்ஸ் வர வைக்கிறேன். நீ கவலைப்படாத, கண்டிப்பா தமிழை காப்பாத்திரலாம். சரி சரி கணேஷ், நான் இப்பவே பாரதி கால் பண்றேன். ஓகே ஆதி.